முதல்ல நான் ஒரு சின்ன முதியோர் இல்லத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அங்கு 30 முதியோர்கள், எனக்கு கீழே 3 பேர், ஒரு நர்ஸ், 2 ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து கொண்டு இருந்தோம். எனக்கு அங்கே ஊழியமும் கொடுக்கப்பட்டது. சண்டே சர்வீஸ் நான் தான் அங்கே நடத்தி கொண்டு இருந்தேன். திருவிருந்துக்கு மாத்திரம் வெளியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருவார். இப்படியாக என்னுடைய ஊழியங்கள் போய்கொண்டிருந்து சுமார் ஒரு 1.5 வருடங்களாக அங்கே நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அந்த இடத்துல அந்த முதியோர் இல்லத்துக்கென்று எனக்கு முன்பாக இருந்து இன்சார்ஜாக ஒரு குடும்பம் இருக்கிறார்கள். இவர்கள் என்னை விரோதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எப்படி ஆகலும் அங்கிருந்து என்னை துரத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்துல ரொம்ப உபத்திரவம். எங்க போனாலும் என்ன வந்தாலும் என்னை பைத்து தப்பாக அந்த ஓனரிடம் சொல்லி அவர்கள் அடிக்கடி என்னை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கேட்கறது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு தவறு செய்யவில்லையே, என்னை ஏன் அசிங்கப்படுத்துறாங்க என்று சில நாட்களாக நான் யோசிப்பது உண்டு. உடனே நான் ஃபவுண்டர் இடத்துல போய் சொல்லி மிகவும் வேதனைப்படும் பொழுது அந்த ஃபவுண்டர் சொன்னாரு, பெரிய ஹோமுக்கு வந்துரு, அங்க உன்னை நான் இதே சூப்பர்வைசர் வேலை அங்க உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி பெரிய ஹோம்ல எனக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அங்க எத்தனை முதியோர் தெரியுமா? சுமார் 350 முதியோர்கள், எனக்கு கீழே சுமார் 30 ஸ்டாஃபுங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு ஒரு பெரிய உயர்வை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ஹோம்ல இருந்து என்னை வெளியே அனுப்பணும், அது மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. அது மாத்திரமல்ல, அந்த முதியோர் இல்லத்துல எனக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அந்த பெரிய முதியோர் இல்லத்துல போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நான் சூப்பர்வைசரா இருந்தேன். அங்கேயும் பல காரியங்கள் என்னிடத்துக்கு வந்தது. மாத்திரமல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபேமிலியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஏதோ ஒரு தவறு செய்து ஒரு 3 அல்லது 6 மாதங்கள் இருக்கும் ஓமை விட்டு முழுவதுமாக குடும்பத்தோடு துரத்தப்பட்டார்கள். இது எதற்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம், பொறாம நினைக்கலாம், உங்களை வெக்கப்படுத்தணும்னு நினைக்கலாம், அவங்க செய்யற தப்பை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கிருந்து விரட்டணும்னு நினைக்கலாம். பாருங்க, எந்த இடத்துல மனுஷன் உங்களை வெக்கப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவங்க கண்களுக்கு முன்பதாக அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. இதான் நான் உங்களிடத்துல சொல்ல வருகிறேன். எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவார். தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் உன்னை நிந்திக்கிறாங்கிறத நினைச்சு கவலைப்படாத. கர்த்தரிடத்துல போய் உன்னுடைய காரியங்களை ஒப்புவி. அவர் அவங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைப்பார்.